நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இது வரைக்கும் உங்கள் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க அதிபதி சந்திரனா வர்றாருங்க. இந்த கடகராசிக்காரங்க ஒரு அன்பு அப்படிங்கிறது யார்கிட்ட கற்றுக்கணும் மற்ற ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தாய்மை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வீட்டுக்கு உறவினர்களை உபசரிக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வயசு வித்தியாசம் பார்க்காம அன்பாக நடந்துக்கிறதாகட்டும் கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்க தாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு தொழில லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதுவும் குரு 12க்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா சுப விரயமாக மாற்றி கொடுப்பாருங்க. அவங்க கல்யாண வயசில் அவங்க பெண் குழந்தைங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நகை வாங்குறது, திருமணத்துக்கான செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குதியங்காலில் வலி இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் என்ன ரீசன்னே தெரியலைங்க, பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்குது, நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க, ஆனால் இதில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த வலிகள் பார்த்திங்கன்னா குரு உங்கள் இடத்துக்கு வரனால தீரப்போகுதுங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவோட அம்மா
அதே அம்மாவோட அப்பா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வெளிநாடு போகணும், இது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுன்னு நினச்சிட்ருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்ங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், 7 வருஷமாக இருக்கேன், 8 வருஷமாக இருக்கேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே, இப்போ குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி குருவோட பார்வை 4, 6, 8 இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. இப்போ குரு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்குதுன்னு பார்ப்போங்க. 4 அப்படின்னா வந்து இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லா தூங்க முடியலைங்க, தூக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, கட்டாயம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னா நிலம் வாங்கிறதுக்காக ஒரு நிலம் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு நிலம் வாங்கி போடலாம், ஒரு தோட்டம் வாங்கி போடலான்னு அது சரியாக அமைஞ்சிருக்காதுங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அது சரியாக அமையும். ஒரு விரயம், அதை சொத்து வாங்கிறதுக்காக ஒரு விரயம் பண்ணுவீங்க. வீடு கட்டலாம் நினச்சிட்டு இருக்கேங்க, பணம் கையில் வச்சுருக்கேன், ஆனால் ஏதாவது வீடு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தடங்கள் இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த சமயத்தில் குரு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு சுப விரைய செலவாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது வாங்க முடியல, அதுவும் இந்த சமயத்தில் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான யோகமாக இருக்குது. +2 படிச்சுட்ருக்கேங்க, எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கணும், நான் பிடிச்ச கோர்ஸில் சேரணும், எனக்கு அதுக்கெலாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு நிறைய பசங்க ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னா முதல் டிகிரியை குறிக்கக்கூடியது. நீங்கள் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். அங்கே இடத்துல குருவோட பார்வைப்படுறனால, அதுவும் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறனால நீங்கள் வெளியூரில் போய் படிக்கணும், இல்லை எனக்கு வந்து இந்த ஐஐடியில் சீட் கிடைக்கணும், நீட் எழுதிட்டு நான் எய்ம்ஸில் படிக்கணும் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரை விட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரியான ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த கிடைக்கிற ஒரு அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அடுத்து அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவலையாக இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு வந்துட்டே இருக்குது, தலைவலி, வயிறு வலி, கருப்பையில் ஏதாவது யூட்ரஸில் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் எங்களுக்கு பணம் நல்லபடியாக இருக்குங்க, சொத்து சுகத்துக்கு எந்த குறைவும் இல்லை, இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எப்போ குழந்தைன்னு கேட்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க. அடுத்து 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க. அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்ங்க. 6 வந்து 12ஆம் இடத்துலேருந்து 6 பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்கள் உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காகட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான அமைப்புங்க. 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேங்க, என் ஒய்ஃப் வந்து சென்னையில் இருக்காங்க, இப்படியே எங்கள் காலம் போயிடுமா அப்படின்லாம் நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலம் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இங்கே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 வருஷ காலமாகவே, 1 வருஷ காலம் இல்லைங்க, 2 வருஷ காலமாகவே கடகராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, இல்லை சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்துக்காகவோ இல்லை குடும்ப சூழ்நிலைக்காகவோ பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வந்து வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்துச்சு, இதை பண்ணாத தப்புக்கு வந்து கோர்ட்டு படி ஏறிக்கிட்டே இருக்கங்க, என்னோட லைஃப் ஸ்டைலே இது ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணுது, எப்போ தான் எனக்கு தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போ தீர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி கடனை பொறுத்த வரைக்குங்க, கடன் ஒரு சின்னதாக அங்கங்கே கடன் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பேங்க் லோன் மாதிரி ஏதாவது கிடச்சி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களாம் இந்த சமயத்தில் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துலேருந்து தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். கடகராசிக்காரங்க கடந்த 2 வருஷமாகவே பாருங்கள், நமக்கு ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது உடம்புல இந்த பிரச்சனை இருக்கே, அப்படியே எனக்கு வந்துட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே, சும்மா ஒரு கேஸ் ட்ரபிளாக இருக்கலாம், அவங்க ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ, இல்லைனா வந்து கேன்சராக இருக்குமோ, இந்த மாதிரி கண்டதை போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தேவையில்லாத டெஸ்ட் எடுத்து வெட்டியாக செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மரண பயம் உங்களுக்கு குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறனால சுத்தமாக போக போகுதுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் வருமானம் வரும். யாருக்கோ எப்பயோ பணத்தை கொடுத்துருப்பீங்க, அவங்க வந்து திருப்பியே தந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களே தேடி வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு காலமாக அவங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உயில் சொத்துங்க, யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அவங்களுக்கு குழந்தை இருக்காதுங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து இந்த சொத்து வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திடீர்னு ஒரு வருமானம், திடீர்னு ஒரு சொத்து, அது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலிமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 வருஷமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, எனக்கு வந்து காலில் பிரச்சனை இருக்குது, எனக்கு இல்லை வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் குணமாகறதுக்கான அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. குருவை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சுபவிரயங்களை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்தாலும் விளையாடு போகக்கூடிய அமைப்பு, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க காத்துட்ருக்காருங்க. இன்னும் இதை வந்து சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறதும் இந்த குரு பயிற்சிக்கு 1 வருட காலத்தை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக மாற்றி கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவானுங்க. சிம்மராசிக்காரங்க எப்பயுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க. முன்னாடி ஒன்று பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தாங்க. ஒரு ஆளுமை தன்மை இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய அரசியல்வாதிகள் பாருங்கள் இந்த சிம்மராசியில் இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான இடங்க, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடம்ங்க. அப்போ பணவரவை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அஷ்டம சனி வரப்போகுது, எப்படி நாங்கள் லைஃப்பை கொண்டு போவோம்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. 11ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு வந்து கட்டாயம் நல்லது பண்ணுவார். பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு வராதுங்க. தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கார். அதே மாதிரி மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் இல்லை அக்காவுக்கும் உங்களுக்கோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க. எது சொன்னாலும் எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருங்க, எட்டுக்கு போட்டியாக பேசிகிட்டே இருக்காரு, ஒரு சொத்து இருக்குது, குடும்ப சொத்து இருக்குது, அதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இந்த பங்கு உனக்கு அந்த பங்குங்கிற மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் குருவோட அருளால் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஈஸியாக சுமூகமாக முடிச்சுக்குவீங்க. அடுத்து நிறைய பேர் இந்த சமயத்தில் தங்கங்கள் புன்னகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுன் 60,000 விற்குது, நாங்கள் எங்கெங்கே தங்கம் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 1 கிராம் 2 கிராமுக்காவது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். கட்டாயம் வாங்கவும் செய்வீங்க. அடுத்து நிறைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு வரும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சேவை மனப்பான்மை வரும். அரசாங்க உத்தியோகத்தாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து 11ஆம் இடத்துல இருக்க குரு பண்ணக்கூடிய அமைப்புங்க. அடுத்து 11ஆம் இடத்திலிருந்து குரு 3 இடங்களை பார்க்குறாருங்க. தனது 5, 7, 9ஆம் பார்வையா எந்த இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நான் 4 தடவையாக எக்ஸாம் எழுதிட்டேங்க. பேங்க் எக்ஸாம் 4 தடவை எழுதியிருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் 4 தடவை எழுதியிருக்கேன், என்னால் சக்ஸஸே பண்ண முடியல, ரொம்ப கம்மியான மார்க்கில் எனக்கு போயிருதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சமயம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது ஆகட்டும்,
எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த சமயத்தில் அட்டகாசமாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு, இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் சரியாயிருங்க. உங்கள் தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இந்த குரு பயிற்சி காலத்தில் கட்டாயம் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா 5 குழந்தை, 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம். அப்போ அவங்களோட தம்பி தங்கச்சிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட, இன்னும் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தைரியசாலி, இன்னும் தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறனால இன்னும் தைரியமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. துணிஞ்சு எதாக இருந்தாலும் இறங்கி செய்வீங்க. எழுத்தறிவு, அதாவது நிறைய ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயதானவர்களுக்கு ஜீரணத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை இந்த காலகட்டத்தில் செய்யும். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதல் ஸ்தானம்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். குருவோட பார்வையினால உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஏதாவது சொத்து ரீதியாக ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சரியாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்குங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும், வருங்க. அதன் மூலியமாக அது சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடம் அப்படின்னா காதல் ஸ்தானம்னு சொன்னேன். 7ஆம் இடத்துலையும் குரு பார்க்குறார். அப்போ நீண்ட நாளாக லவ் பண்ணிட்டு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம பயன்கள் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு இப்போ சூப்பராக கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்து அதன் மூலிமா மன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குருவோட பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல படுதுங்க. 7ஆம் இடம் அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை துணையை கலத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பற்றி சொல்லக்கூடிய இடங்க, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கட்டாயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் கடந்த ஒரு வருட காலமாக. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீரப்போகுதுங்க. உட்காந்து மனசு விட்டு பேசுவீங்க, ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பீங்க. அஷ்டம சனி வரும்போத காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் எப்பயுமே வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது ஒரு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி நிறைய புதிய மனிதர்கள் இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வருவாங்கங்க. பழைய மனிதர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி உங்களை வந்து அவதூறாக பேசுகிறவங்க எல்லாம் இந்த சமயத்தில் குருவோட அருளால் விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய புதிய மனிதர்கள் இப்போ உங்களோட சேர்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க. ஏதாவது ஒரு லோன் போட்டு இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் பணம் தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குங்க. கணுக்கால் வலி ரொம்ப நாளாக இருக்குங்க, சரியாக ஆகலை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கணுக்கால் வலி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது குரு 11ஆம் இடத்துலேருந்து 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க. பணவரவாகட்டும், குழந்தை பாக்கியத்துக்காகட்டும், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், இந்த மாதிரி அற்புதமான நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்னும் இதை வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் இந்த ஒரு வருட காலத்தை அப்படின்னா யானைக்கு, கோயிலில் இருக்க யானைகளுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்கறது உங்கள் கையாலையும், பிரம்மன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க ஓகேங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் பகவானுங்க. எந்த ஒரு காரியத்தையும்
திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நிறைய ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்த பாகிய குருவாக இருந்தவர் இப்போ தற்பொழுது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. அப்போ உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்குங்க. ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் வரும், புது கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புதிய இடம் கிடைக்கும். ஒரு இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலுக்காக அந்த இடம் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாருக்காக காத்திருந்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பண்ண தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி போயிட்டே இருந்திருக்குங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இப்போ தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து குரு 10ஆம் இடத்துல இருந்து 3 இடங்களை பார்க்குறாருங்க. தனது 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. 10ல் இருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம், தனவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோடு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க, கணவர் ஒரு பக்கம் உத்தியோகத்தில் இருக்கார், நான் ஒரு பக்கம் இருக்கேன், இப்படியெல்லாம் ஆளுக்கு பிரிஞ்சிருக்கோங்க. குடும்பத்தோடு ஒரு சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமே எங்களுக்கு இல்லை, ஒரே மனக்கவலையாக இருக்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் சொன்னேன், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதுவும் 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 10ஆம் இடம் தொழில், 2ஆம் இடம் பண வரவு. அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, என் குழந்தைக்கு நான் இதை பண்ணித்தரேன், அதில் என் குழந்தைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு அற்புதமான ஒரு காலேஜில் சேர்த்து கொடுக்கலான் இருந்தேன், ஆனால் அதுக்கான பணம் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தொழில் மூலியமாக நல்ல பண வரவு வந்து ஒரு அற்புதமான காலேஜாக பார்த்து நீங்கள் அவங்கள சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உணவுகள் இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் உணவு சம்மந்தப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாமல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐ சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக பார்வை கிளியர் ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. துலாம் வீட்டில் வந்து குரு பார்வை பார்க்குறதுனால துலாம்ங்கிறது கருப்பை சொல்லக்கூடிய இடங்க. கருப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்குங்க. சிறுநீரகம் சம்மந்தப்பட்டதும் துலாம். அப்போ சிறுநீரக பிரச்சனை, ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் இது உங்களுக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்லாகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே குரு பகவானோட பார்வை உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 10னா தொழிலுங்க, 4னா சொத்து, தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிறதுக்கான காலகட்டம். நான் வீடு ஆரம்பிச்சுங்க 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, அது ஒரு பாதியோடு நிற்குது, அது என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியலைங்க. பணம் இருந்தாலுமே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஆள் கிடைச்சாங்கன்னா பணம் இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு செலவாகிட்டே இருக்குது, அந்த பெரிய ஒரு மனக்குறையாக இருக்குங்க எனக்கு. அது கனவு வீடாக இருந்தது, அதை என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த சமயத்தில் குரு வந்து கட்டாயம் உங்கள் 4ஆம் இடத்துல பார்க்குறனால அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம்
4ஆம் இடம் அப்படின்னா முதல் பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடம். +2 முடிச்சுட்டு வந்து ஒரு நல்ல காலேஜுக்காக காத்துட்டு இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இவங்க விரும்பின காலேஜ், விரும்பின கல்லூரி, இவங்க விரும்பின கோர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் டாக்டருக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், உங்களை ஜாதகத்தில் அதுவும் டாக்டர் ஆகணும்னு வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பின கல்லூரிகள், விரும்பின கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனது 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது ரொம்ப நல்ல அமைப்புங்க. 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். பண்ணாத தப்புக்கு நான் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்காக சில பேர் சாட்சி சொல்ல வருவாங்க. அந்த சாட்சி மூலியமாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கான காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களை யாரெல்லாம் உங்களை பகையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ, உங்களை சுற்றி பகைவராக இருந்தாங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு நேரத்தை குரு பகவான் வந்து தராருங்க. அதே மாதிரி வியாதி ஏதாவது ஒன்று உடம்புல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க, மனசில் ஒரு மாதிரி குழப்பம், டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு, அந்த மன நோய் உங்களுக்கு தீர்றதுக்கான காலகட்டம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கணுக்கால் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும், அந்த கணுக்கால் பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு சரியாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் அப்படிங்கிற இடத்த வந்து குரு பார்க்குறனால பெரிய ஒரு கடன் வந்து சின்ன சின்ன கடன் கிடச்சி சின்ன சின்ன கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக உத்தியோகங்க, ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கேன், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலையில் இருக்கலாமா இல்லை விட்டுட்டு போயிடலாமான்னு நிறைய பேர் இந்த கன்னிராசிக்காரங்க கேட்டுட்ருக்காங்க. ஜாதகம் பார்க்கும்போது தயவு செஞ்சு இப்போ நீங்கள் அந்த வேலையை விடணும்னு அவசியம் இல்லைங்க. குருவோட பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல படும்போது உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு இருக்குது. எப்படிங்க இடமாறுதல் கிடைக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். 9 அப்படின்னா ஒரு மாறுதலுங்க, கட்டாயம் ஒரு நீங்கள் விரும்பிய மாறுதல், விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளிநாடு, உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும், குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. இன்னும் இந்த காலத்தை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலங்குடி குரு கோவிலுக்கு ஒரு நாள், அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்க. மிருகஸ்ரீடம், அதாவது உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன், மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் இவ்வளோ நாள் இருப்பார் குரு, அடுத்து திருவாதிரையில் இவ்வளோ நாள் இருப்பார், புனர்பூசத்தில் இவ்வளோ நாள் இருப்பார் நான் சொன்னேன். குரு வந்து மிருகஸ்ரீடம் நட்சத்திர நாளில் இருக்கும்போது உங்களுக்கு தேங்காய் தானம் அடிக்கடி பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு. குரு திருவாதிரை நட்சத்திரம் நாட்களில் போகும்போது வாழைப்பழம் தானம் பண்ணுங்க, அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க இல்லாதவர்களுக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த ஒரு வருட காலத்தை இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.